வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்வால்த் வித் ஜிஎஸ் மேம். டிஎன்பிஎஸ்சியில் நம்பர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சம் என்னென்னு பாருங்கள். 1,9,25,49 இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும். அது என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 121. ஸோ நம்பர் பேட்டர்னை நல்லா பாருங்கள். 1, 9, 25, 49, நடுவில் ஒரு நம்பர், அடுத்து 121. ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சீரீஸ் பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆட் நம்பர்னால் என்ன, ஈவன் நம்பர்னால் என்ன? ஆட் நம்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஒற்றை எண்கள். ஈவன் நம்பர்னால் என்னென்னா இரட்டை எண்கள். ஸோ ஆட் நம்பர் என்ன, ஈவன் நம்பரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ், அதாவது ஒற்றை எண்கள். ஸோ ஒற்றை எண்கள் இருக்கிறதுனால அப்போ எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்கணும், இல்லை க்யூப் பேட்டர்னில் இருக்கணும். அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 ஸ்கொயர்டு எழுதி பார்க்கலாம். 1 × 1 = 1. அடுத்த ஒற்றை எண் என்ன அப்படின்னா, 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றை எண் என்னது, ஆட் நம்பர் 1 ஆஃப்டர் 3. அப்போ 3 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 3 × 3 3 × 3 9. நெக்ஸ்ட்டு ஒற்றை எண் என்ன, 5 5 ஆட் நம்பர். ஸோ 5 × 5 25. நெக்ஸ்ட்டு ஒற்றை எண் ஆட் நம்பர் என்னென்னா 7 7 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 7 × 7 49. அப்போ நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் என்னவாக தான் இருக்க முடியும், வெரி குட், 9 9 ஸ்கொயர் 9 × 9 = 81. நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 11 ஸ்கொயர்டு 11 × 11 121. ஸோ நம்மளுக்கு இப்போது நம்பர் சீரீஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. 1, 9, 25, 49, 81, 128. அப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர்டு. இதுதான் இதோட ஃபார்முலா, ஆட் நம்பர், அதாவது ஒற்றை எண். புரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு பேட்டர்ன் சம்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.